சிவாய நம. ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை, நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். கும்பராசி. கும்பராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். குரு பயிற்சி. இது நாள் வரையில் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணார். இப்போ நீங்கள் கும்பராசியாக இருப்பீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதம் கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு 5 மாதம். இது நாள் வரையில் கும்பராசியில் ராகு பகவான் இருந்து வந்தார். குருவுடைய பார்வை இருந்ததுனால ராகுவால்
பெரிய பெரிய விபத்துக்கள் கூட பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களாக மாறியிருக்கும். நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கும். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டம்னா பணங்காசு இல்லைங்க. டக்குன்னு கல்யாணம் ஆகிருக்கலாம், டக்குன்னு குழந்தை பிறந்திருக்கலாம். புரியுதா? ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, டக்குன்னு உடம்பு நல்லா போயிருக்கலாம். எப்படி நல்லாச்சுன்னே தெரியலிங்க. வலிச்சுனே இருந்தது, அங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், திடீர்னு சரியாயிடுச்சு. புரியுதா? அப்போது திடீர்னு கல்யாணம் ஆகிருக்கும், திடீர்னு குழந்தை பிறந்திருக்கும், திடீர்னு உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் ஆகிட்டுருக்கும். மருந்து மாத்திரைகள் ஜெயிச்சிருக்கும். ஒரு வழக்கு வம்பு வழக்கு இருந்திருக்கும், அந்த வம்பு வழக்கில் வின் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? எதிரிகளை வின் பண்ணியிருக்கலாம், எதிரிகளை காணாமல் போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். அதே போல் பல நன்மைகள், தொழில் பிஸ்னஸ்லாம் டவுனில் போகாமல் இருந்திருக்கும், அங்கே காம்படிஷன்ஸ் இருந்திருக்கும், போட்டி பொறாமைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிச்சு சூப்பராக வந்திருக்கலாம். இந்த செக்கை கொடுத்து ஏமாத்துறது, இல்லை பிளாக்மெயில் பண்ணுறது, மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, அவங்களாம் காணாமல் போயிருக்கலாம். இப்படி பல அதிர்ஷ்டங்கள். இதுக்கு காரணம் குரு தான். இதுக்கு காரணம் உங்களுக்கு நடந்த எல்லா நன்மைகளும். மேலதிகாரிகளாம் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய்ட்டு வாப்பா, நீ என்ன வேணாலும் நான் இருக்கேன், உனக்கு ஏன் நீ கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே 5ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்த குரு பகவான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணி, குருவுடைய பார்வை இருந்ததுனால அந்த ராகுவை பாசிட்டிவான விஷ ராகுவை நல்ல அமிர்த ராகுவாக மாற்றி வச்சு கும்பராசிக்கு பல நன்மைகளை செய்வித்தார். நிறைய கும்பராசி நண்பர்கள் என்கிட்ட சொன்னது உண்டு. பசங்க சொல்கிற பேச்சே கேட்குற சாமி, வெளிநாடுகள்லேருந்து பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகுதுங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க, அப்பா அம்மா பேரில். அந்த மாதிரிலாம் சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தது, காதலில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணக்கூடிய பிள்ளைகள் கூட நம்மளுக்கு அது மாதிரி நிறைய ஜாதகங்கள் கும்பராசியில் நம்மகிட்ட வந்தாங்க. கணவனை இழந்தவங்க நிறைய கும்பராசி என்பர்கள் நம்மகிட்ட வந்தாங்க. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜோதிடம் என்பதே ஒரு அனுபவம் தான். அப்போது கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலும் யாரோ ஒருத்தர் மூலயமா புண்ணியமாக எங்கேயோ இருப்பான், அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். அப்போ இப்படியெல்லாம் 5ஆம் பாவத்தில் இந்த குரு பகவான் நன்மையை செய்தார். இப்போ 6ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சிக்கிறாரு. ஒரு 5 மாதம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஒரு 5 மாதங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. எதை செய்தாலும் ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுக்குறீங்க, ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்க, கைமாத்தா கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் சொந்த யூஸுக்காக ஒரு லோன் வாங்குறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறீங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, எல்லா இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல 10 வில்லங்கம் பார்க்கணும். இவர் தான் ஓனரா, எல்லா காசும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யார் ஓனரே இல்லைம்மா, நான் தாங்க ஓனரே, எவனா நிற்கக்கூடாது. அப்போ இடப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு 5 மாதம், ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி. இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டைம் பீரியடை வச்சு இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரலாம், கவனமாக இருங்க, அதுக்கப்புறம் சூப்பராகிடும். ஏன் சொல்கிறேன்? 10வது மாதம் ராகு உங்கள் ராசியை விட்டு கீழே இறங்கிடுவார். அப்போ உங்கள் வீடு சுத்தமாகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இயல்பு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அப்படிலாண்டி நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இதை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் குரு பயிற்சி பதிவு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். யாரும் இந்த மாதிரி டைம் பீரியடோடு உங்களுக்கு நன்மையை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன். அப்போ கும்பராசி என்பர்களே, ஒரு 5 மாதங்கள் மட்டும் எச்சரிக்கையாக எதை செய்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. சாமி நான் இதை பண்ணலாமா, சாமி நான் இது கொடுக்கலாமா, சாமி நான் இதை ஆரம்பிக்கலாமா, எதை செய்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. அது 10,000 ரூபா பொருளோ, 5,000 ரூபா பொருளோ, அல்லது 50 லட்ச ரூபா பொருளோ, இல்லை 5 கோடி ரூபா பொருளோ, அலட்சியமாக இருக்காது. ஒரு 5 மாதம் கேட்டு செய்வீர்களேயானால்
அடுத்த அக்டோபர்லேருந்து நவம்பர்லேருந்து அடுத்த மே மாதம் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. புரியுதா? இந்த 5 மாதம் மட்டும் தப்பிச்சு அப்படி அமைதியாக இருந்து வந்துட்டீங்க, சொல்கிற பேச்சை கேட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த 1.5 வருஷத்து 2028 ஜூன் மாதம் வரையிலும் நீங்கள் தான் ராஜா. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி எனக்கு தெரிஞ்சு 60% சூப்பராக இருக்குது. அப்போது கும்பராசி என்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இது அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சி தான். என்ன பரிகார ராசியாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இன்னும் கூட உங்களுக்கு விவரமாக சொல்லணும், உங்களை காப்பாற்றணும்னா நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகமாக பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு இன்னும் கூட சிறப்பாக சொல்ல முடியும். பரிகார ராசியாக வருகிறீர்கள் கும்பராசி அன்பர்களே. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் அமைப்பு, மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.